நன்மையின் கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, கர்த்தராகிய தேவனுடைய கிருபையினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட இந்த ஊழியத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியினாலே, இந்த கனமான இந்த தேவனுடைய வார்த்தையை பேசும்படிக்காக என்னை ஆண்டவர் உருவாக்கினபடியினால் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக, இந்த வார்த்தையை கேட்கும்படிக்காக உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்கிற தலைப்பில் இந்த நாளில் கூட பேசுகிறேன். இரண்டாவது, இதே நாளிலும் கூட ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும் என்கிறதான தலைப்பிலையும் இந்த வார்த்தையை நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவதாக, இயேசுவின் இரக்கத்திற்கு பெற காத்திருக்கணும் என்று சொல்லி இந்த 3 விதமான தலைப்புகளை தேவன் உங்களை எப்படி உருவாக்கப் போகிறார் என்பதை நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை போல இந்த நாளிலும் கூட அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். முதலாவது, கர்த்தருக்கு பயந்தா கர்த்தர் பலவிதமான காரியங்களில் உங்களை உருவாக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால பல நன்மைகள் உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு பயப்படுறதுனால உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். கர்த்தருக்கு பயந்தா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். எல்லாத்துக்கும் இந்த வேதத்தில் சகல விதமான காரியங்களையும் தேவன் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு எப்படியெல்லாம் பயப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழகாக சிந்தித்து பார்க்க முடியும். வேதங்களை எடுத்து வாசிக்க முடியும். ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த நாளிலும் கூட இந்த வேதத்துக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமாக இந்த வார்த்தை உங்களை பயப்படும்படிக்காக, உங்களுடைய குணங்களை தேவன் மாற்றும்படிக்காக சங்கீதம் 147 11வது வசனத்தில் வாசிக்கிறேன். கவனிங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கும் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கும் மேல் தேவன் பெருமையாக இருக்கிறார். ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் பிரியமாக இருக்கிறவங்க மேலே, எதனால்? ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், நீங்கள் பலவிதமான நேரங்களில், பலவிதமான பிரச்சனைகளில், உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன பலவிதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயந்து நீங்கள் காத்திருக்கிற பொழுது தான் அவருடைய அன்பில் நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுறவனோ பயங்கரமான ஒரு செழிப்பை அடைவான். செழிப்புள்ள வாழ்க்கை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுற காரியங்கள் உண்மையாக இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் கூட உங்கள் அன்போடு கூட இந்த வார்த்தை மூலமாக உங்களை உருவாக்குறதுல தேவன் பிரியப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு காத்திருக்கிறதுல ரொம்ப நேரங்கள் செலவழிக்கிறத காட்டிலும் ஜெபத்திலேயாவது தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, ஆனால் காத்துக்கிற பிள்ளைகளுக்கு நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கவனிங்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆவிக்குரிய மரணமே இல்லை. நீதியாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், தேவனுக்கு பயப்படுற உங்கள் வாழ்க்கையில் அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அதில் மரணம் அல்ல. அந்த பாதையில் ஆவிக்குரிய வாழ்க்கை உண்டு, ஆவிக்குரியதான பின்மாற்றம் இருக்காது. காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களை ஆளுகை செய்து உங்களை உயிர்ப்பித்து இந்த நாளில் உயிர் உள்ளவராக, உணர்வுள்ளவனாக தேவன் உங்களை மாற்றும்படிக்காக ஒரு கிருபை கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுவதில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். அவருடைய கிருபை அளவில்லாதபடி உங்களை ஆசீர்வதிக்கும். அவருக்கு பயப்படுறவர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.
அந்த பயமானது அந்த உங்களை வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டிருக்கும் பிரியமானவர்களே. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணமே இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த பாதையில் மரணமே இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்க வாழ்க்கையில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் பலவிதமான பிரச்சனையோடும் இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுக்கென்று முன்மாதிரியாக இருக்கிற பொழுது, தேவனுக்கென்று கனி கொடுக்கிற பொழுதும் கூட உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களில் பலவிதமான நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, எத்தனையோ நாட்களாக தேவ சமூகத்தை விட்டு ஓடுறீங்க, எத்தனையோ நாட்களாக பலவிதமான நேரங்களை நோக்கி போகிறீங்க. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது இல்லை, தேவனுக்கு பயப்படுவது இல்லை, தேவனோடு உறவாடுவது இல்லை, தேவனுக்கு பயந்து தேவ சமூகத்தில் உங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயங்கள் தேவனோடு கூட சார்ந்திருக்கவில்லை. அப்படிப்பட்டதான உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் சங்கீதம் 147 வாசிக்கிறத போல தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவர் கிருபைக்கு காத்திருக்கணும் அன்பானவர்களே. அவர் இரக்கத்துக்கு காத்திருக்க வேண்டும். உங்கள் மேல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட பிரியமாக இருக்கிறார் அன்பானவர்களே. கர்த்தர் உங்கள் மேல இந்த நாளில் பிரியமாக இருக்கிறன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் காத்திருக்குவதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்ப காரியங்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய தொழில்களில் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் நன்மையை பெற்று கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் ஜெபத்தை தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுவதில் நீங்கள் முன்மாதிரியாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். எனக்கு பிரியமானவர்களே, பல நாட்களாக நீங்கள் ஓடி பலவிதமான போராட்டங்கள் இல்லை, நீங்களா நினைச்சு நீங்களா முன்மாதிரியாக பலவிதமான பணங்களை செலவழித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்காம நீங்களா பலவித உபத்திரவங்களை மாட்டிக்கொண்டு பலவிதமான நகையை வைத்து திருப்ப முடியாமல் கூட அது மூலமாக இருக்கிற நம்பிக்கை கூட தேவ சமூகத்து மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதபடினாலே இந்த நாள் தேவன் உங்களை உருவாக்குகிறார். இந்த நாள் நீங்கள் உணரப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகுங்கள், கர்த்தருக்கு பயப்பட பழகுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான தடையும் தேவன் நீக்கி போடுவார். பிரியமானவர்களே, தேவன் நீக்கி போடுவார். அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்கள் எல்லா பிரச்சனையும் ஆண்டவங்களால் அவரால் மாற்ற முடியும். உங்களுடைய பிரச்சனைக்கு தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க முடியும். பயப்படாதிருங்கள். காத்திருக்காத உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு பயந்து நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயப்படுவதில் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழ பாருங்கள். உங்கள் ஆயுசு நாட்கள் தேவன் பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை தேவன் ஞானமாக வளர்க்க செய்வார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கிறதுல நீங்கள் முன்மாதிரி இருந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, இரண்டாவதாக நம்ம பார்க்குற பொழுது ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு உண்மையாகவே காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிப்பு சாதாரண விஷயம் கிடையாது. ரட்சிப்புங்கிறது லேசான காரியம் கிடையாது. ஒரு பாவியாக இருக்கிற ஒரு மனிதனை ஒரு மனுஷிய அவருடைய அன்பால் இந்த உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தில் சகல பாவங்கள் நீக்கிற அவருடைய நாமத்துக்கு மாத்திரதான் வல்லமை உண்டு என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் தான் சகல பாவங்கள் நீக்க முடியும். அப்படி மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்புல நம்ம எப்படி இருக்க வேண்டும்? காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்புக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். எப்படியோ வாழ்ந்த நம்மளை தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படிக்காக ஜெபிக்கும்படிக்காக நம்ம சாட்சியாய் நிறுத்தும்படிக்காக அழைத்து வந்திருக்கிறாரே நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு நாம் எப்படி உலக காரியங்களில் எல்லாம் ஒதுக்கி வைத்து கொண்டு காத்திருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, புலம்பல் 3:26 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, காத்திருக்கிறது நல்லது.
நம்பிக்கையோடு காத்திருக்கிறது அதை விட நல்லது. அவர் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது அதை விட நல்லது. அவர் ரட்சிப்புலையும் நம்பிக்கையிலையும் நீங்கள் காத்திருந்து பாருங்க, உங்கள் வீட்டில் தீமை என்பதே இருக்காது, உங்கள் வீட்டில் பிரச்சனைங்கிறதே இருக்காது, உங்கள் வீட்டில் காரியங்களில் எந்த ஒரு தடையும் இருக்காது பிரியமானவர்களே. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி வாசிக்கிறோம். புலம்பல் 3:26 வாசித்து பாருங்கள். புலம்பல் 3:26 எரேமியாவுடைய கண்ணீருடைய மன்றாட்டுகள், தேவ சமூகத்தில் விசுவாச குடும்பங்களுக்காகவே தன் கண்ணீரைவே நனைத்து ஜனங்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், காத்திருக்க வைக்க வேண்டும், அவர் ரட்சிப்புல நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேதனையை குறித்து பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான என் அன்பு ஜனங்களே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். காத்திருந்தால் மாத்திரம் போதாது, நம்பிக்கையோடு காத்திருந்து பழகிக் கொள்ளுங்கள். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க பழகிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. எல்லாத்துக்கும் மேலாக அவர் நல்லவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் மேல நல்லவராக இருக்கிறார். உங்கள் வியாதியை காட்டிலும் அவர் நல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். உன் சோதனையை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் அவர் காத்திருந்து பழகிக் கொள்ளுங்கள். அதற்கு மேல ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். நிறைய ஜனங்கள் வர்றாங்க சபைக்கு, நார்காபுரம் சபைக்கு எத்தனையோ மக்கள் வர்றாங்க, நம்பிக்கையோடு வருவாங்க. அங்கே வந்தவன பிசாசு கிரிகள் சாத்தானுடைய வல்லமைகள்லாம் பரிசுத்த ஆவியார் மூலமாக விடுதலை ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல் நம்பிக்கை என்ன செஞ்சிடறாங்க, இழந்து போய் விடுறாங்க. ஆனாலும் ஆண்டவர் தூரமாக இருந்த உங்களை அவர் இரத்தத்தினால சமீபமாக மாற்றி உங்களை ஆராதிக்கும்படிக்காக அழைத்து வந்து அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளில் காத்திருக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே பல நாட்களாக என் வாழ்க்கையில் இழந்து போய் வேதனையோடும் தவிப்போடும் நான் இருந்திருக்கிறேன், நீர் என்னோடு இன்னைக்கு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுவீங்களா? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறது நல்லது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்பிக்கையோடு எத்தனை குடும்பத்தில் காத்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை சகோதரன் சகோதரிகள் காத்து கொண்டிருக்கிறீங்க, எத்தனை ஜனங்கள் உங்களோடு இருக்கிறவங்களோடு கூட தேவ நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஏசாயா 43:12 சொல்லுது, அப்போ நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த சாட்சி நீங்கள் உண்மையாக இருக்கும் என்றால், அங்கே ஏசாயாவில் 43:12 நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சி என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், விசுவாசத்தை நம்பிக்கையாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், விசுவாசத்தை துவக்கினருடைய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்கிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சியில் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரை சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய சாட்சிக்கு நிகராக இருக்க முடிகிறது? எத்தனை பேர் குடும்பத்தில் கணவனார்கள், குடும்பத்தில் மனைவிகளுக்குள்ளாக ஒரு சின்ன பிளவு வந்த உடனே ரட்சிப்பை வெறுத்து விடுகிறோம், இந்த ரட்சிப்பை இழந்து விடுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம், பலவிதமான ஒரு பக்தி வைராக்கியத்தை இழந்து விடுகிறோம். கவனியுங்கள், நீ கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள். கர்த்தருடைய சாட்சியில நீங்கள் முதற் பலனாக இருப்பதில் தேவன் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, காலம் செல்லாது, காலம் செல்லாது பிரியமானவர்களே. அவர் ரட்சிப்புக்கு காத்திருந்து அவர் இரக்கத்தை பெறுவதற்கு ஆயத்தப்படுங்கள் அன்பானவர்களே. கர்த்தருக்கு காத்திருந்தவர்களுக்கு, நம்பிக்கையோடு இருக்கிற ஜனங்களுக்கு இன்னும் ஒரு வார்த்தையை தேவன் உங்களோடு கூட பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறார். ஏசாயா 40:31 வாசிக்கிறேன். அந்த வசனத்தில் ஒன்று வாசிக்கிற பொழுது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புது பலன் அடைவார்கள். புது பலன்.
காத்திருக்கிறவங்களுக்கு, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, சோர்வுள்ள இருக்கிற மக்களுக்கெல்லாம் புது பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பலன் பலவீனமாக இருக்கிற ஒரு விசுவாசத்தை தேவன் பலப்படுத்துகிறவராக, அவர் மேல நம்பிக்கை வைத்து காத்து இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசிக்கப்பட்டா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு புது பலனை ஆண்டவர் கொடுக்கிறார். புது பலன், ஆவிக்குரிய பலன். அந்த அவிசுவாசத்தை உண்டாக்குனதான பிசாசுடைய வல்லமையில ஆண்டவர் ஜெயித்து உங்களுக்கு ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, விசுவாசத்தை துவக்கின கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். நம்பிக்கையோடு காத்திருக்க பழகிக் கொள்ளுங்கள். அவர் கர்த்தர் நல்லவர், அவர் கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யூதாவில் 1:20-21 வாசிக்கிறேன், கவனியுங்கள். அந்த வார்த்தையில இயேசுவின் இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். இயேசுவின் இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களோ உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள் என்று சொல்லி வசனத்தை வாசிக்கிற வாழ்க்கையில இயேசுவின் இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருந்து பழகுகிற பொழுது கர்த்தர் உங்களை செழிப்பை ஆண்டவர் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை செழிப்பை உண்டாக்குவார். பயப்படாதிருங்கள். உங்க குடும்பத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்க பிரச்சனை குறித்து பயப்படாதிருங்கள். உங்க கண்ணீரை குறித்து பயப்படாதிருங்கள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் காத்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில கழுகுகளை போல பலப்படுத்துவார். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு புது பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை தேவன் பெருக பண்ண போகிறார். கர்த்தருடைய ரட்சிப்புல, அவருக்கு இரக்கத்துல, அவருக்கு பயப்படுதல நீங்க முன்மாதிரியா இருந்து பழகிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் செய்வோமா? எல்லாரும் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த பரமபிதா நமக்காகவே ஒரு குமாரனை கொடுத்தார். நமக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்த நம்முடைய இயேசு நமக்காக மரித்தவர், நமக்காக மீண்டும் உயிர்த்தெழுந்தவர். உங்களுடைய ஆத்துமாவில் அவர் தங்குவதற்கும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய பாரங்களை அவர் சுமப்பதற்கும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுவதில் நீங்கள் முன்மாதிரியாய் மாற்றிக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இரண்டாவதாக ரட்சிப்புக்கு காத்திருக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக இயேசுவின் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எங்கள் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட, இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக நீர் கொடுத்த கிருபையினால உமக்கு பயந்து ஆண்டவரே உங்கள் ரட்சிப்புக்கு காத்திருந்து ஆண்டவரே உங்கள் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இந்த வார்த்தை மூலமாக உங்கள் வேத அடிப்படையில் ஆண்டவரே காத்திருக்கிற குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் நாங்கள் பேசியிருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வல்லமையான வசனத்தை கொண்டு தீவிரப்படுத்துவீராக. இந்த வார்த்தை சீக்கிரத்துக்குள்ளாக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கி தருவீரா தகப்பனே. இழந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில, இழந்து போன ஐஸ்வர்யத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பின்மாற்றத்திலிருந்து ஒரு மாற்றத்தை குடிப்பிறா தகப்பனே. ஒரு எழுப்புதலின் காலத்தை எங்களுடைய தேசத்தில் உண்டாக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற, இது விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமன் என்றும் பதில கொடுத்து ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில காத்திருக்கிறதுல ரட்சிப்பில்ல ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்கு காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளையாக மாற்றுவீராக. ஒவ்வொரு குடும்ப பிள்ளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ கனப்படுத்துவீராக. பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும்
அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.